நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் தாய் கிழவி. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் பிளஸ்ஸே நடிகை ராதிகா அவர்கள் தான். அவங்க வர காட்சிகள் தான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் பிளஸ். ஆனா அவங்க வர காட்சிகள் ரொம்ப குறைவா இருந்தது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்துல இளவரசு மாதிரி, ஜார்ஜ் மரியன் மாதிரியான சில முக்கியமான நடிகர்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா அவர்களுக்கான காட்சிகள் ரொம்ப குறைவாகவே இருந்தது படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய ஓப்பனிங் காட்சியாக இருக்கட்டும், இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமாக்ஸ் காட்சியாக இருக்கட்டும், அந்த மூன்று காட்சிகளுமே ரொம்ப பிரமாதமா அமைந்தது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன் பிட்வீன் வர காட்சிகளும், செகண்ட் ஹாஃப்ல தொடக்கத்தில் வர காட்சிகளும் கொஞ்சம் லேகாக அமைந்தது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் நுட்பமாகவும் டீட்டெயிலாகவும் நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். தாய் கிழவி திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப சூப்பரான ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அந்த ஊரையே ஆதிக்கம் செய்கிற, வட்டிக்கு பணம் கொடுத்து எல்லாரையும் மிரட்டி வசூலிக்கிற ஒரு கேரக்டரில் ராதிகா நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது ஊர்க்காரங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. ஐயோ இந்த கிழவி என்ன பேசும், என்ன பண்ணணும்னு தெரியாதே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது அப்படி கம்பீரமாக இருக்கிற ராதிகா ஒரு நாள் திடீர்னு படுத்த படுக்கையாக விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அம்மா செத்துட்டா சந்தோஷம்னு நினைக்கும் பொழுது இந்த ராதிகாவினுடைய மகன்கள் 3 பேர் ஊருக்குள்ள வராங்க. ஊருக்குள்ள வந்த அந்த மகன்களுக்கும் அம்மா செத்துட்டா சந்தோஷம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அவங்க அம்மாவுடைய உயிர் பிழைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. எதற்காக இந்த அம்மா உயிர் பழைக்கணும்னு பசங்க நினைக்கிறாங்க? இந்த கடைசியில் ராதிகா உயிர் பழைச்சி எழுந்தாங்களா? இந்த பசங்களுடைய மனசுல ஏதாவது மாறுதல்கள், மாற்றங்கள் நடந்துச்சா அப்படிங்கிறத ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்கிற திரைப்படம் தான் தாய் கிழவி. படத்தினுடைய முதல் பிளஸ் யார் அப்படின்னா, படத்தின் இயக்குனர் திரு சிவகுமார் முருகேசன் அவர்களை தான் சொல்லணும். அவர் இந்த படத்திற்காக எடுத்துக்கொண்ட அந்த கதை களம் இருக்கு இல்லையா, ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு ப்ராப்பரான ஒரு பக்காவான கிராமத்து சினிமாவை பார்த்த ஒரு அனுபவத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி கதை சொன்ன விதத்திலையும் நம்மளை அவர் என்கேஜ் பண்ணுறாரு. படத்தினுடைய தொடக்க காட்சியிலிருந்து முடிகிற காட்சி வரைக்கும் படம் போகிறதே நமக்கு பெருசாக தெரியல. அங்கங்கே சின்ன சின்ன லேக்குகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அடுத்தடுத்த காட்சிக்கு நம்மளை அவர் நகர்த்தி கொண்டு போகிற விதம் இருக்கு இல்லையா, அந்த கதை சொன்ன விதம் ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆக படத்தினுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸாக மாறி படத்தை ஒரு படி மக்கள் மனசில் கொண்டு போய் மேலே நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நடிகை ராதிகா. ரொம்ப நாட்களுக்கு பிறகு தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகை அப்படிங்கிறத இந்த படத்தில் திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க நடிகை ராதிகா. நடிகை ராதிகாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய நடிப்பாங்க, பலவிதமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிற அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப புதுசாக இருக்குது. அவங்களுக்கே அது ரொம்ப புதுசாக தான் இருக்கும். நமக்கு இப்படி ஒரு கேரக்டரில் ராதிகாவை இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்டை தனியாளாக நின்று அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த சுமையையும் தன்னுடைய தோளில் தாங்கியிருக்காங்களே அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நடிப்புலையும் சரி, தன்னுடைய இருப்பிலையும் சரி, அப்படி சின்ன சின்ன அசைவுகளில் கூட பெரிய கம்பீரத்தை வெளிப்படுத்தின விதத்தில் தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நடிகை ராதிகா. அவங்க இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா, படத்தின் இசை அமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை தான் சொல்லணும். படத்தினுடைய பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, படத்துக்கு அப்படி ஒரு முதுகெலும்பு மாதிரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. படம் அப்படியே நமக்கு பார்க்கும் பொழுது என்கேஜாக இருக்கிறதுக்கு காரணம் இவருடைய இசை அப்படின்றது மாற்றுக்கருத்தே இல்லை. அதை தாண்டி படத்தில் நிறைய இடங்களில் கமலஹாசன் அவர்களுடைய பழைய பாடல்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பாடல்களை பயன்படுத்தி இருந்தாலும் பழைய பாடல்கள் கேட்ட ஒரு உணர்வே இல்லாமல் அந்த காட்சிக்கு எந்த பாடல் பொருந்துமோ அதை பர்ஃபெக்டாக பயன்படுத்தின விதத்தில் அந்த காட்சியை அந்த பாடல் சுவாரஸ்யப்படுத்ததை தாண்டி நமக்கு எந்த விதத்திலையும் சலிப்பே ஏற்படுத்தலை. அப்படி ஒரு இசையை படத்துக்காக கொடுத்திருக்கிறார் நிவாஸ் கே பிரசன்னா. அவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ்.
இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா அதுவும் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவர்களை தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா படத்துக்காக அவர் காஸ்டிங் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த விதம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கிறார். அந்த விதத்தில் சின்ன சின்ன காட்சிகளுக்கும் இவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த நடிகர்கள் தங்களுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை அவங்கள்ட்ட இருந்து அற்புதமான நடிப்பை இவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன காட்சி தான், ராதிகா உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்க. அங்கேருந்து திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிடும். அங்கேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க ஓடி வருவாங்க. அவங்களுடைய அந்த முக பாவனை இருக்கு இல்லையா, அதுவே ஆகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும். அப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்கிட்ட கூட சிறப்பான நடிப்பை வாங்கின விதத்தில் தான் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமே தமிழ் சினிமாவுக்கு புரிய வச்சிருக்கிறாரு இயக்குனர் சிவகுமார் முருகேசன். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ். இவர் இப்போ பரபரப்பாக அறியப்படுகிற ஒரு படத்தொகுப்பாளராக நமக்கு தெரிகிறார். நிறைய சிட்டி சப்ஜெக்ட்ஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படியான ஒரு கிராமம் சார்ந்த படம் இவருக்கு புதுசா அப்படின்றது தெரியல. நமக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவருடைய அந்த கட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குது. இந்த படம் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு படம், ஒரு வயதான ஒரு பெண்மணியை சுற்றி நடக்கிற படம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி பயங்கரமான என்டர்டெய்னர் மாதிரி இந்த கட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு சுவாரஸ்யம் குறையாமல் இந்த படம் நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பட தொகுப்பை கொடுத்ததற்காக சான் லோகேஷ் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி படத்தை மக்கள் மனசுல ஒரு படி கொண்டு போய் மேல நிறுத்துறார். தாய் கிழவி படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஸ்கிரிப்டுக்கு ராதிகா மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் கூட அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு கிழவியை வச்சே இந்த படத்தை விட்டு கொடுத்துட முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ராதிகா மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கிடைச்சதற்கு பிறகு இந்த படத்தை இன்னும் மெருகேற்றி இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறதற்கான வாய்ப்பு கிடைச்சும் சில இடங்களில் இயக்குனர் தவற விட்டுருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அப்படி அவர் தவற விட்ட விஷயங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸாக மாறி நிற்கிது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். தாய் கிழவி திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இயக்குனர் சிவகுமார் முருகேசனை தான் நம்ம சொல்லணும். காரணம், இந்த படத்தில் ஆங்காங்கே இருக்கிற ஒரு தொய்வான சில காட்சிகள். படத்தில் ரொம்ப முக்கியமான காட்சிகள்லாம் நல்லாவே இருக்குது, அதில் குறை எதுவும் இல்லை. ஆனால் இடைவெளிக்கு முந்தைய சில காட்சிகளும் இடைவெளிக்கு பிந்தைய சில காட்சிகளும் கொஞ்சம் தொய்வாக இருந்ததை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த காட்சிகளை இன்னும் பெட்டராக எழுதியிருந்தால் படம் இதை விட வேற ஒரு லெவலுக்கு போயிருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அது நிகழாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் நடிகை ராதிகா அவர்களுடைய அந்த மேக்கப். இது ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான். இது ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த மேக்கப் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் படத்தினுடைய பல காட்சிகளில் ரொம்ப க்ளோஸ்அப் காட்சிகள்லாம் அவங்களுடைய முகத்துக்கு வைக்கும் பொழுது அந்த கழுத்து பகுதிகள்லாம் ரொம்ப அப்பட்டமாக அது ஒரு மேக்கப் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துட்றது படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது. அதை தவிர்த்து இன்னும் பெட்டராக அதற்கு இன்னும் கூடுதல் கவனம் கொடுத்துருந்தா ரொம்ப இயற்கையாக அந்த காட்சியோடு அவங்களுடைய மேக்கப் பொருந்தி இருந்தால் நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா நிறைய காட்சிகள் குட்டி குட்டி பிளாக்காக ஒரு எபிசோட் மாதிரி நகர்றது நமக்கு சில இடங்களில் ஒரு சின்ன சலிப்பை ஏற்படுத்துது. அந்த காட்சியை நகர்த்திட்டு அடுத்த காட்சியை வச்சா கூட படத்தினுடைய ஃப்ளோ எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது. சில நகைச்சுவை காட்சிகளுக்காக ஒரு எபிசோட் மாதிரி ஒரு பிளாக்காக நிறைய காட்சிகளை அவங்க எழுதியிருக்காங்க, அதை ஷூட் பண்ணி அதை காட்சியாகவும் படுத்தியிருக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் தவிர்த்து ஒவ்வொரு காட்சிக்கும் இடையில ஒரு தொடர்பு இருந்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. அது இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த முக்கியமான பிளஸ் ராதிகா பேசுகிற அந்த மதுரை வட்டார வழக்கு. இது மதுரை என்டையர் மதுரைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும். இவங்க படம் பிடித்த அந்த இடம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஸ்லாங் இருக்குது. அதை மற்ற நடிகர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஸ்லாங் ரொம்ப இயல்பாக அவங்க பேசிடுறாங்க. ஆனால் படத்தினுடைய மைய கேரக்டரான கதாபாத்திரமான ராதிகா அந்த ஸ்லாங்குக்கு சரியாக அடாப்ட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. அவங்க பேசும் பொழுது படத்தில் பார்க்கும் பொழுது அவங்க நமக்கு ராதிகாவாக தான் தெரிகிறாங்க. அந்த தாய் கிழவியாக நமக்கு அவங்க வந்து அந்த காட்சியோடு ஒன்றிணையாமல் போகிறதுக்கு காரணம் வந்து அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங் சரியாக அவங்களுக்கு வரலை அப்படிங்கிறது தான். அதில் இன்னும் கூடுதல் கவனம் எடுத்திருந்தால் காட்சிகளில் இயல்பாக நாம் வந்து இணைஞ்சிருக்கலாம். அது இல்லாமல் போனது படத்தினுடைய சின்ன மைனஸ்.
படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய, இன்னும் இவங்க கவனித்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். படம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி ஃபீல் குட்டாக இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடணும் அப்படிங்கிற முயற்சியோட தான் இந்த திரைப்படத்தை அவங்க வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் அந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் ரொம்ப நேர்மை இல்லாமல் ரொம்ப சுயநலத்தோடையே இருக்கிற மாதிரி பல காட்சிகள் இருக்குது. அவங்க மருமகள்களாக இருக்கட்டும், மகன்களாக இருக்கட்டும், ஏன் ராதிகாவே நிறைய இடங்களில் வந்து ரொம்ப சுயநலத்தோடு இருக்கிற மாதிரி தான் நிறைய காட்சிகள் இருக்குது. ராதிகா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி திரும்பி வந்து அப்படி கிளைமாக்ஸில் அப்படி நிற்கும் பொழுது மற்ற கதாபாத்திரங்கள் அவங்க இவ்வளோ நாள் சுயநலமாக இருந்ததற்கு எந்த பதிலும் சொல்லாமல் காட்சிகள் அப்படியே முடிஞ்சு போகிறது நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்குது. ஒரு ஃபீல் குட் திரைப்படம் இப்படியான கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது, மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதற்கு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த க்ளோஷர் இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். தாய் கிழவி திரைப்படத்தினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக இந்த படத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது இதில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக நமக்கு தெரிகிறது, இந்த படம் பெண்களுக்கு பிரத்யேகமாக இந்த காலத்து பெண்களுக்கு சொல்ல வந்திருக்கிற செய்தி. படத்தில் ஒரு காட்சி, அதாவது இறுதி காட்சி, கிட்டத்தட்ட தாலியை அப்படி தலையை நிமிர்ந்து வாங்கடி அப்படின்னு ராதிகா அவங்களுடைய மகள்கிட்ட சொல்லுவாங்க. அது அப்படித்தான், ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண் தனக்கான விஷயங்களை தானே கவனிச்சுக்கிறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த படம் பேசுனது இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் இந்த படத்தினுடைய மைனஸ்ன்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா, தாலி அப்படிங்கிறதே சிலருடைய கருத்தின்படி ஒரு அடிமைத்தனத்தினுடைய சின்னம். அதை நிமிர்ந்து வாங்கினான்னு, தலை குனிஞ்சு வாங்கினான்னு அப்படிங்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியல. அதை தாண்டி எங்கள் அம்மா இப்படி வளர்த்துச்சு, எங்கள் அம்மா எனக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்துச்சு, எங்கள் அம்மா என்னை தானாக சொந்த காலில் நிற்கிறதுக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்லாம் மகள் பேசுகிற விஷயங்கள் காட்சிகளாக இல்லாமல் வெறும் வசனங்களாகவே இருந்தது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய இறுதி காட்சியில் ராதிகா கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி இவங்க ஒரு நல்ல பெண்றா, இவங்க ஒரு தீரமிக்க ஒரு பெண்ணா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடித்தது படத்தினுடைய ப்ளஸ் தான். ஆனால் அதே நேரத்தில் அதற்கு முந்தைய காட்சிகள் முழுக்க ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பேசி, ரொம்ப வட்டிக்கு கடன் கொடுத்து அதை வசூலிக்கிறதுக்காக குழந்தை கையில் இருக்கிற ₹1 காயினை கூட பிடிங்கிட்டு வர மாதிரி, ஒரு இளம் பெண்ணிட்ட வந்து பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரியான பல காட்சிகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா அது இந்த கேரக்டர் இப்படி எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கேரக்டருக்கு, அந்த விஷயங்களுக்கு, அந்த காட்சிகளுக்கு ஜஸ்டிஃபை கொடுக்கிற மாதிரி இறுதியில் எந்த காட்சிகளும் இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். ஆனால் ஒரு கிராமத்தினுடைய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத முழுக்க உள்வாங்கி அந்த மனிதர்களை அப்படியே அச்சு அசலா திரையில கொண்டு வந்த விதத்தில் இயக்குனர் தான் ஒரு சூப்பர் இயக்குனர் அப்படிங்கிறத இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கிராமத்தினுடைய திரைப்படத்தை, ஒரு கிராமம் சார்ந்த திரைப்படத்தை அச்சு அசலா நமக்கு பிரசன்ட் பண்ண விதம் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிளஸ். இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இளவரசு, ஜார்ஜ் மரியான், இவங்க இருவருமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சியில், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன ஸ்கோப்புக்குள்ள சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி தியேட்டரில் கைத்தட்டல்களை வாங்குறாங்க. இது இவர்களுடைய நடிப்பு இந்த படத்திற்கு ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஜார்ஜ் மரியானுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமோ, இளவரசுக்கு இன்னும் சில காட்சிகளை வச்சிருந்தா இன்னும் படம் ரசனைக்குரிய ஒரு படமாக மாறி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருவதை தவிர்க்க முடியல. அவர்களுடைய காட்சிகளை இன்னும் எக்ஸ்ட்ராவா எழுதி இன்னும் படத்தை சுவாரஸ்யப்படுத்தாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படம் முழுக்கவே பல காட்சிகள் நகைச்சுவையில் ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிறைய காட்சிகள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் அந்த பழைய குஷி படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான அந்த விளக்கை அணைக்கிற அந்த காட்சி, அப்புறம் ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் நமக்கு பெரிய அளவில் ஒட்டாமல், பெரிய அளவில் நமக்கு சிரிப்பை வரவழைக்காமல் போனது படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன கதை கருவை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணி அதில் நடித்த கதாபாத்திரங்கள்ட்ட இருந்து அற்புதமான நடிப்பை வாங்கி
ஒரு கிராமத்து சினிமாவை, ஒரு கிராமத்தை ரொம்ப அழகாக கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய விதத்தில் இந்த படம் ஜெயிச்சிருச்சு. மக்களுக்கு பிடித்த ஒரு படமாக இந்த படம் மிளிருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த உணர்வை நமக்கு கொடுத்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். தாய்க்கிழவி திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம், பேசணும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நாம் சொல்லியிருக்கிற அந்த மைனஸ் எல்லாமே ரொம்ப நெக்லிஜிபிளான ஒரு மைனஸ் தான். இந்த மைனஸ் எல்லாம் இந்த படத்தை பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துதா, அந்த படத்தினுடைய அந்த ஃப்ளோவை பாதிக்குதா அப்படின்னா பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இது எல்லோரும் குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு அழகான, ஒரு அற்புதமான, ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கிராமத்து திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். தாய்க்கிழவி திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற செய்திகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.